ஹாய் ப்ளீஸ் வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு வாழை இலை அடை தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி வாழை இலை அடை செஞ்சு கொடுக்காம கொஞ்சம் நான் சொல்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. வாழை இலை அடை எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கையில் எடுத்து லைட்டாக அந்த மாதிரி புட்டு பார்த்தோம் அப்படின்னாலவே அவ்வளோ ஒரு சாஃப்டாக உடஞ்சி வரும். அடை சாஃப்டாக வரதுக்காக நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த அடை எப்படி செய்யணும் அப்படின்றது ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். அடையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எம்மியாக சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது வாங்க படிஸ் இந்த டேஸ்டியான அண்ட் சாஃப்டான வாழை இலை அடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடை செய்கிறதுக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 400 கிராம் அளவுக்கு பச்சரிசி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெடிமேடாக வச்சுருக்க அரிசி மாவில் கூட நான் சொல்கிற மாதிரியே இந்த அடையை செஞ்சுக்கலாம். அரிசியை அளந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த அரிசியை நம்ம நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கிளியராக வர வரைக்கும் கழுவி எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதை மூடி ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அடை கொழுக்கட்டைலாம் செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக மாவு ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக மாவு ப்ரிப்பேர் பண்ணி செய்ய போகிறேன். 2 மணி நேரத்துக்கு அரிசியை ஊற வச்சதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஊறி வந்திருக்கும். ஒரு அரிசியை எடுத்து கையில் நம்ம உடச்சி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த மாதிரி உடையணும். இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கலாம். தண்ணியை வடித்து எடுத்த உடனே நம்ம மாவு அரைக்கக்கூடாது. அப்போ மாவு அரைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக வராது. ஏன்னா அரிசியில் நல்லா ஈரப்பதம் இந்த மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம அரிசி மாவு அரைச்சோம் அப்படின்னா அது மாவு கன்சிஸ்டன்சிக்கே வராது. அதனால் இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க. அடுத்தது நம்ம அடைக்குள்ளே வைக்கிறதுக்காக பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு 20 பலாப்பழ சொலை எடுத்துக்கோங்க. இது நல்ல பழுத்த பலாப்பழமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பலாப்பழத்தை ஒரு மிக்சி கப்பில் மாற்றிக்கிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பலாப்பழத்தை நல்லா ஃபைன் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ஓரம் வச்சுடுங்க. அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெல்லத்துக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டி வேறு ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற வெல்லத்தில் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்காக தான் வெள்ளை தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. வெள்ளை தண்ணி கொதித்து வந்தால் போதும். அது பாகுபதம் வரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. வெல்லம் தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பலாப்பழ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பலாப்பழ பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு திக்காகி வரும். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இன்னும் நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் ரெடிமேட் அரிசி மாவு வச்சு அடை அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எப்படி செய்யணும் அப்படின்ற ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இதில் நல்ல வாசனைக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பூர்ணம் இன்னும் நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற விட்டுருங்க. சூடு ஆறிச்சு அப்படின்னா இது இன்னுமே நல்லா கெட்டியாகும். அவ்வளோதான், அடைக்குள்ளே வைக்கிறதுக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம அரிசி மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துலேயே நமக்கு அரிசி கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணிடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அந்த அளவுக்கு அரிசியை ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். இப்போது இந்த அரிசியை ஒரு மிக்சி கப்பில் மாற்றிக்கிட்டு அரிசி மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரிசியை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இதை போலவே எல்லா அரிசியுமே மாவு அரைச்சி சலிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அரிசி மாவை அரைச்சி இதை வறுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது ரெடிமேடாக நீங்கள் அரிசி மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் இருக்கிற எல்லா அரிசிலையுமே மாவு அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. நாம் எடுத்துக்கிட்ட 400 கிராம் பச்சரிசிக்கு இந்த அளவுக்கு அரிசி மாவு கிடைக்கும். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம்.
மாவை அவிச்சு எடுக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அது மேலே இட்லி தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஈரமான துணி வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை அதில் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவை இட்லி பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா பூ போல் வெந்து வரணும். அப்போ தான் வந்துட்டு அடை நல்லா சாஃப்டாக வரும். அடை சாஃப்டாக வர்றது அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு அரிசி மாவை வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அடை வந்துட்டு சாஃப்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்துட்டு நீங்கள் அடை அப்படின்னா கொழுக்கட்டை செஞ்சீங்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அரிசி மாவு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்றதை பாருங்கள். அரிசி மாவை கையில் எடுக்கும்போதே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த அரிசி மாவை ஒரு ஷேப்பாக வந்து பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். இது வந்து கரெக்டான பக்குவம். இப்போது இந்த அரிசி மாவை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்றதை பாருங்களேன். நல்லா பஞ்சு போல் இருக்கும். அடை சாஃப்டாக வர்றதுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். மாவு வந்து நம்ம பிசைவோம்ல, அப்போ வந்துட்டு சூடான தண்ணி சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா இன்னும் சாஃப்டாக வரும். தண்ணி வந்து நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல, அதே மாதிரி இந்த அரிசி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போவே பாருங்கபடி அடை மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்றத. இப்போது இந்த மாவில் நம்ம அடை தட்டி எடுத்துக்கலாம். அடை தட்டி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக அடை மாவு எடுத்துகிட்டு வாழை இலையில் இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நல்லா அகலப்படுத்தி விட்டுக்கோங்க. இது போல் ரவுண்ட் ஷேப்பில் அடையை தட்டினதுக்கு அப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை வச்சுட்டு இதை நல்லா இதை போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு சைடில் இதை போல் அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற பூர்ணம் வெளியே வராது. இதை போலவே எல்லா மாவுலையுமே வந்துட்டு அடை தட்டி உள்ளே வந்து பூர்ணம் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடைக்கு ரெடி பண்ண பூர்ணத்தில் பலாப்பழம், தேங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு வெல்லம்லாம் சேர்த்து செய்கிறதால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே போல் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் படிஸ், உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். அடை எல்லாத்தையுமே தட்டி ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த அடையை எல்லாத்தையுமே நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழை இலை வாசனையோட கமன்னு சூப்பரான டேஸ்ட்டில் வாழை இலை அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த அடையை வாழை இலை கூடவே சேர்த்து சுட சுட சர்வ் பண்ணோம் அப்படின்னா அப்போ வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதே போல் இந்த மாதிரி வாழை இலையில் அடை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாழை இலையில் இருக்கிற சத்துமே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். டேஸ்ட்டும் சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். அவ்வளோதான் படிஸ், ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டியான பலாப்பழ வாழை இலை அடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வாழை இலை அடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இதே போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பலாப்பழ வாழை இலை அடை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் படிஸ். இது போலவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் ஹெல்த்தியான வேற ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.